அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லோருமே தங்கம் வெள்ளி அப்படின்னு விரலில் மோதிரம் போட்டிருப்போம். எந்த விரலில் எந்த மாதிரியான மோதிரங்கள் போடணும், அப்படி என்ன மோதிரங்கள் போட்டால் என்ன மாதிரியான பலன்கள், ஒவ்வொரு விரலுக்குரிய கிரகங்கள் என்ன, பஞ்சபூதங்கள் என்ன, அதற்குரிய பலன்களும் முன்னேற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஏற்படும். தப்பான விரலில் தப்பான மோதிரம் போடுவதன் மூலம் பணக்கஷ்டம், உறவுகளுக்கிடையே பிரிவு, ஆரோக்கியமின்மை ஏற்படும். சரியான விரலில் சரியான மோதிரம் போடுவதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும், செல்வத்தின் மிக உயர்ந்த நிலையும், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையும், நல்ல ஆரோக்கியமான மிக வலிமையான நபராக இருக்க முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எந்த விரலில் எப்படிப்பட்ட மோதிரங்கள் போடணும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம கையில் இருக்கக்கூடிய 5 விரல்கள் நவகிரகங்களில் குறிப்பிட்ட 5 கிரகங்களையும் பஞ்சபூதத்தில் குறிப்பிட்ட ஒரு எலமெண்ட்டையும் சார்ந்ததாக இருக்கும். அந்த கிரகங்கள், அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை அந்த விரலுக்குரிய மோதிரம் போடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். தப்பான விரலில் தப்பான மோதிரத்தை போடுவதன் மூலம் அதுக்கான பாதிப்பும் அதுக்கான பிரச்சனையும் நம்ம சந்திக்க நேரிடும். 5 விரலுமே 5 விதமான மோதிரங்கள் போடலாம். அதுக்கான பலன்கள் நமக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். கட்டவிரல் என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வாக்கையும் மிகப்பெரிய வலிமையும் குறிக்கக்கூடிய விரலாக சொல்லப்படுது. நவகிரகங்களில் கட்டவிரல் என்பது சுக்கிர பகவானை குறிக்கும். மேலும் பஞ்சபூதங்களில் கட்டவிரல் என்பது நெருப்பை குறிக்கும். இந்த கட்டவிரலில் நம்ம மோதிரம் அணிவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கும். கணவன் மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா நீண்ட ஆயுளுடன் நீண்ட காலத்துக்கு ஒற்றுமையாக பிரியாமல் இருப்பாங்க. மேலும் தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கும். அரசியல தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் கட்டவிரலை மோதிரம் அணிவதன் மூலம் அந்த லீடர் குவாலிட்டி, அந்த தலைமை பதவி கடைசி வரைக்கும் நீடிக்கும். தொழில் முனைவோர் யாராக இருந்தாங்க அப்படின்னா கட்டவிரல் மோதிரம் அணிவதன் மூலம் தொழில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஒரு விளையாட்டுக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டாமினாவோட, மன வலிமை, மன உறுதியோட, தன்னம்பிக்கையோட அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கோச்சிங் கொடுக்க முடியும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இந்த விரலை மோதிரம் அணிவதன் மூலம் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை நாடிவர்களுக்கும் சிறந்த மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். விளையாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் கட்டவிரலை மோதிரம் அணிவதன் மூலம் நல்ல ஸ்டாமினாவுடன் விளையாடி நல்ல பதக்கங்களையும் வெற்றிகளையும் பெற முடியும். கட்டவிரல்ல வெள்ளியாலான மோதிரத்தை அணிய வேண்டும். கிரானைட், ரெட் ஜாஸ்பர் போன்ற கற்களை பயன்படுத்தலாம். அடுத்த விரலாக இண்டெக்ஸ் ஃபிங்கர். இது ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லப்படுது. இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆனது நவகிரகங்களில் குரு பகவானை குறிக்கும். மேலும் பஞ்சபூதங்களை காற்று என்பது ஆள்காட்டி விரலை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரலை நாம் மோதிரம் அணிவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், பலன்கள் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை வச்சிருக்கீங்களோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு பல தடைகள் வருது, இடையூறு வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள்லாம் உங்களுடைய ஆள்காட்டி விரலை மோதிரம் அணிவதன் மூலம் உங்களுடைய மிகப்பெரிய ஆம்பிஷனை அடைய முடியும். மேலும் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணிவதன் மூலம் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இது அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் growth மேன்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணியலாம் அப்படின்னா, டீச்சர்ஸ், லீடர்ஸ் அணியலாம். மேலும் மத சார்ந்த குருக்கள் அவங்க ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணியலாம். அவ்வாறு அவர்கள் மோதிரம் அணிவதன் மூலம் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சிஷிகளுக்கும், மாணவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், பக்தர்களுக்கும் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருப்பாங்க. ஆள்காட்டி விரலில் தங்கத்தில் மோதிரம் அணியலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பராக கல்லில் மோதிரம் அணியலாம். மூன்றாவதாக மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர் என்பது நவகிரகங்களில் சனி பகவானை குறிக்கும். எலமெண்ட்ல ஆகாயத்தை குறிக்கும். நடுவிரலில் மோதிரம் அணிவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா, உறுதித்தன்மை கிடைக்கும், விடாமுயற்சி கிடைக்கும். இந்த அளவுக்கு ஒரு சக்தி நடுவிரலில் மோதிரம் அணிவதன் மூலம் கிடைக்கும். நடுவிரலில் யாரெல்லாம் மோதிரம் அணியலாம் அப்படின்னா, நீதித்துறை சார்ந்த நபர்கள், போலீஸ், ஜட்ஜ் இவங்கெல்லாம் மோதிரம் அணியலாம். மேலும் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு இருக்கவங்க மிகவும் ஒழுக்கமாக இருக்கணும், துளியளவும் ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நடுவிரலில் மோதிரம் அணியலாம். மேலும் மத சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, அதில் இருக்கக்கூடிய புனிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்துக்க விரும்பும் உள்ளவர்கள் நடுவிரலில் மோதிரம் அணியலாம். சனி பகவானுக்குரிய கல்லான நீலமணி கல் இதில் அணியக்கூடிய ஒரு கல்லாக சொல்லப்படுது. வெள்ளி அல்லது தங்கத்தை கூட நீங்க பயன்படுத்தலாம். மேலும் சில விசேஷமான கற்களிலும் நீங்க மோதிரம் அணியலாம். பைரைட் கற்கள், ப்ளூ ஸ்டோன், அமிதிஸ்ட்,
சோடி லைஃப். இதுபோல கற்களில் மோதிரம் அணிவதன் மூலம் சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் பஞ்சபூதங்களில் ஆகாயத்தினுடைய ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும். நான்காவதாக ரிங் ஃபிங்கர். பொதுவாக ரிங் ஃபிங்கர் என்பது நவகிரகங்கள்ல சூரிய பகவானை குறிக்கும், எலமெண்ட்ல பூமியை குறிக்கும். இந்த விரல்ல நம்ம மோதிரம் அணிவதன் மூலம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். மேலும் அழகாக தெரிவிங்க, பார்ப்பதற்கு உடல் நல்ல ஒரு வலிமையான, உறுதியான, ஆரோக்கியமான ஒரு உடல்வாக்கு பெற்றவராக இருப்பீங்க. மேலும் வாழ்க்கையில சந்தோஷமும் சொத்தும் நிலைத்திருக்கும். யாரெல்லாம் இந்த விரல்ல மோதிரம் அணியலாம் அப்படின்னா, ஓவியம் வரையக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவிட்டியா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறவங்க, மேலும் உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய அட்வைசர், உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரிவை சேர்த்து வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஹீலர், அவங்களாம் இந்த மோதிரத்தை அணியலாம். மேலும் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் ஆர்டிஸ்ட் மற்றும் ஸ்டாண்டப் காமெடி, இது போல ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த மோதிரத்தை அணியலாம். மாணிக்க கற்களை பயன்படுத்தலாம், ரோஸ் குவார்ட்ஸை பயன்படுத்தலாம், ஸ்டன் ஸ்டோனை நீங்கள் பயன்படுத்தலாம், சிட்ரினை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுபோல் நவரத்ன கற்களை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீண்ட காலத்துக்கு நல்ல அன்பாகவும் உண்மையாகவும் நிலைத்திருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நிலைத்திருக்கும், சந்தோஷமும் செல்வமும் மென்மேலும் அதிகரிக்கும். ஐந்தாவது லிட்டில் ஃபிங்கர். இது ஸ்மால் ஃபிங்கர், பேபி ஃபிங்கர், சுண்டு விரல் அப்படின்னு பல்வேறு விதமான பேர்களை அழைக்கிறாங்க. இந்த லிட்டில் ஃபிங்கர் என்பது நவகிரகங்களில் புதன் பகவானை குறிக்கும். புதன் பகவான் என்பவர் புத்திக்குரிய கிரகம். மேலும் பஞ்சபூதங்களில் இந்த லிட்டில் ஃபிங்கர் என்பது நீரை குறிக்கும். இந்த விரலில் யாரெல்லாம் மோதிரம் அணியலாம் அப்படின்னா, அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள், ஃபைனான்சியல் விஷயமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், பேங்கிங்கில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஆத்தர், ஒரு புத்தகம் எழுதக்கூடிய நபர்கள், பத்திரிகையில் இருக்கக்கூடிய நபர்கள், மேலும் மேனேஜர்ஸ் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாம் சுண்டு வரல மோதிரம் அணியலாம். இந்த சுண்டு வரல மோதிரம் அணிவதன் மூலம் ஓவர் திங்கிங் இருந்துச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணலாம். ஒரு விஷயத்தை நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு கிடைக்கும், நுண்ணறிவு ஏற்படும். யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய ஞானம் கிடைக்கும். தங்கம் மற்றும் வெள்ளியில் மோதிரம் அணியலாம். இதில் பயன்படுத்தக்கூடிய நவரத்ன கற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து பயன்படுத்தலாம், மூன் ஸ்டோன் பயன்படுத்தலாம், எமரால்ட் பயன்படுத்தலாம், கிரீன் அவென்ச்சர் பயன்படுத்தலாம். இதுபோல நவரத்ன கற்களை பயன்படுத்தி சுண்டு விரலை மோதிரம் அணிவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபைனான்சியல் சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் அறிவு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு பலன்களும் மாற்றங்களும் ஏற்படும். பொதுவாகவே எல்லோரும் மோதிரம் அணிவது ரொம்பவும் விருப்பமாக வச்சிருப்பாங்க. ஆனால் சரியான விரலில், சரியான உலோகத்தில், சரியான நவரத்ன கற்களை கொண்டு மோதிரம் அணிவதன் மூலம் அந்த விரலுக்குரிய கிரகங்களும் அந்த விரலுக்குரிய பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று, அந்த விரலுக்குரிய கிரகம் மற்றும் பஞ்சபூதங்களுடைய அருளால் அதுக்குரிய சக்தி பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் தப்பான விரல்ல தப்பான மோதிரம் அணிஞ்சிருவாங்க. இதனால ஃபைனான்ஷியலாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், உறவுகளுக்கிடையே மிகப்பெரிய பிளவு ஏற்படும், ஆரோக்கிய சம்பந்தமாக மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்க நேரிடும். உங்க ராசிக்குரிய நவரத்ன கற்களை உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப சரியான விரல்ல, சரியான உலோகத்தில் அணிவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க விரல்ல ஆல்ரெடி நீங்க மோதிரம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன மோதிரம், அதனுடைய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.